ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மேக்ரோனி பாஸ்தா. இது வந்து எந்த கிட்ஸுக்கும் பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. தென் அதில் நானும் ஒருத்தி. எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு மேக்ரோனி. நூடுல்ஸ் அண்ட் மேக்ரோனி அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென் வந்து அது மேலே வந்து சீஸ் போட்டு கார்ன் போட்டு ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். ஏன்னா வந்து மேக்ரோனி செய்யாமல் இருக்கவே மாட்டோம். அடிக்கடி வீட்டில் செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம மேக்ரோனியை வந்து முக்கால் வேக்காட்டில் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு எண்ணத்தில் தண்ணி, அது கூட கல் உப்பு, தென் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்ந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனோடனே நம்ம வந்து மேக்ரோனியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப தலபுலான்லாம் கொதிக்கக்கூடாது. லேசாகவே நீங்கள் வச்சாவே மைல்டு ஹீட்டில் வச்சாவே அது முக்கால் பதத்தில் வெந்துடும். முக்கால் பதத்தில் வெந்துடுனா அந்த லைட்டாக அந்த ஒயிட் இருக்கும். அதை வந்து நம்ம அழுத்தி பார்த்தோன்னா இப்போ அதை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த மேக்ரோனியை வந்து சில் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சில்லு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ சில்னஸில் வந்து நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு சீஸ் வேணால் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் வேணால் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயமும் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகாய் கீறி விட்டு தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இது பண்ணிட்டாலும் சரி தான். நான் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நான் நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கூட நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம மக்ரோன்லேயே நம்ம உப்பு சேர்த்து தான் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ மசாலாவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ வந்து உப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. பத்தாமல் போயிடுச்சுன்னா கூட லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஆனால் அதிகமாக போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் ரொம்ப காரமாக இருக்காது. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணான்னு சொன்னால் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டையும் நல்லா ஃபைன் சாப் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பழுத்த சின்ன தக்காளி ஒன்று நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மல்லிக்கீரை, புதினா கீரை ஈக்குவல் ரேஷியோவில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதங்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கூட நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மஞ்சத்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் கறி மசாலா இல்லைனா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கறி மசாலா, கரம் மசாலா வேணாம்னு சொன்னால் நீங்கள் சாட் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா மல்லித்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அது கூட வந்து சில்லி சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சாஸ் வந்து ஆப்ஷன் தான். நீங்கள் சாஸு இல்லை அப்படின்னா இல்லை ஆட் பண்ண பிடிக்கலனாலும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இதை பர்ஃபெக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் செய்கிறதுனால நான் சாஸஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அரை டீஸ்பூன் அளவு சோயா சாஸும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மேக்ரோனியை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அடியிலேருந்து எடுத்து எடுத்து மசாலாவை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து அந்த ஹீட்டு வந்து நல்லா உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போது நல்லா மசாலா எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா வந்து நீங்கள் கிண்டி விட்டுட்டு எல்லா பக்கமும் வந்து மசாலா வந்து ஈக்குவலாக ஆனதுக்கப்புறம் இது வந்து ஆப்ஷன் தான். நான் வந்து கார்ன் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் கொடுக்குறா இருந்தால் மேலே வந்து இதே மாதிரி சீஸை வந்து திரும்பி நீங்கள் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ரெசிபி. டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. நம்ம டக்குன்னு கிட்ஸுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நம்மளும் கூட நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டிஷ்ஷு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.